நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு இதை மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைப்பு. ஆமாங்க, மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து முதலில் நிலைவாசலை சுத்தப்படுத்திடுங்க. ரொம்ப முக்கியமாக நாளே மாவிலை தோரணத்தை தயார் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் முதல்ல மாவிலை தோரணத்தை நிலைவாசலுக்கு அணிவித்து விடுறது ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு நேராக வாசலுக்கு போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு நேராக வரணும். நிலைவாசலிடம் 2 விளக்குகளை ஏற்றி நிலைவாசலுக்கு தூபம் தீபம் நல்ல வாசனையான சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் காமிச்சு வழிபாடு முடிச்சுக்குங்க. அது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கின்ற நிலைவாசல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, தவற விடாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுவனவற்றை தெளிவாக கேளுங்க இறைவனிடம். இதை தொடர்ந்து இந்த மார்கழி முழுவதுமே செய்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் இந்த மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு, மார்கழி அமாவாசை அன்னைக்கு, மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது, மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னம்னா, குறைந்தபட்சம் ஒரு 1/4 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி அருகாமையில் இருக்க கோயிலுக்கு கொடுங்க. அங்கே தினமும் விளக்கு எரியுது அப்படிங்கும் போதே அதை சுற்றி இருக்க குடும்பங்கள் அனைத்துமே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே போல் அந்த தானம் கொடுத்தவர்கள் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் கம்பளி தானம், போர்வை தானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம் அப்படிங்கும் போது கொடுக்கின்றவர்களோட ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாராயணம் செய்கிறது சிறப்பு. தினமும் திருவெம்பாவை, திருப்பாவை எல்லாம் நம்ம பாடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம உடலுக்கு ஒரு நல்ல அதிர்வை கொடுக்கும், நம்ம மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நன்றி, வணக்கம்.